இன்று 26/1/2026 விசுவாவசு வருடம் தை 12 திங்கட்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 7:11 வரை. அதன்பின் நவமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:50 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கன்னி. பொது வாஸ்து நாள். சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:11 மணி. சந்திர உதயம் காலை 11:52 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 12:49 மணி. மேஷராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் தராமல் கவனமாக செயல்படுவீர். எதிர்பார்த்த பணம் வரும். செல்வாக்கு உயரும். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மனக்குழப்பம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு கூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது நன்மையாகும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் செலவு தயாராக இருக்கும். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மையான நாள். உங்கள் முயற்சி ஆதாயம் தரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர். எதிர்ப்பு விலகும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலை நடந்தேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். தேவைக்கேற்ற பணம் வரும். வேலை பளு கூடும். திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவு செய்யும் வேலையில் ஈடுபடுவீர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, யோகமான நாள். எடுத்த வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். அரசு விழாவில் பங்கேற்பீர். ஒரு சிலர் கோயிலுக்கு சென்று வருவீர். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். கன்னிராசி அன்பர்களே, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும். கவனமாக செயல்படுவதால் சங்கடம் ஏற்படாமல் போகும். நன்மை உண்டாகும். துளாராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து மகிழ்ச்சி அடைவீர். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளியூர் பயணம் ஆதாயம் அளிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். உற்சாகத்துடன் செயல்படுவீர். உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். போட்டியாளர் விலகுவர். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். நேற்றைய பிரச்சனையில் சாதகமான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, போராடி வெற்றி பெறும் நாள். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். கடும் முயற்சிக்கு பின் உங்கள் வேலையில் வெற்றி காண்பீர். வேலை பார்க்கும் இடத்தில் சில சங்கடம் தோன்றும். விலகிச் சென்ற உறவு மீண்டும் தேடி வரும்.
பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் திறமை வெளிப்படும் நாள். திறமையாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர். உங்கள் வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும். வேலைபளு கூடும். வியாபாரம் முன்னேற்றமடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். பயணம் நன்மையில் முடியும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். எடுத்த வேலைகளை முடிப்பீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும். மீனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். முயற்சி லாபமாகும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும்.